சங்கீதம் 91 குறித்து உங்களோட இந்த நாளில் பேச விரும்புகிறேன். நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில், வேதாகமத்தில். புதிய உடன்படிக்கையில் நம்ம சங்கீதம் 91 பேச முடியாது அப்படின்னு இல்லை. அதே உன்னதமானவர், அதே சர்வ வல்லவர் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கார். எனவே சங்கீதம் 91 நம்ம பேச முடியும். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். சங்கீதம் 91 சொல்லும் போதெல்லாம் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. சங்கீதம் 91 சொன்னதுனால பாதுகாப்பு பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தினம் தினம் அதை சொல்லுகிறார்கள். அப்போது அதில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி சங்கீதம் 91 தேவனுடைய 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனை பற்றிய 5 விஷயங்கள். தேவனுக்கு ஏன் அத்தனை பேர் இருக்குது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும்னா, அவருடைய தன்மைகளை காட்டும்படி. அவர் இப்படிப்பட்டவர், இந்த காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை காட்டும்படி தான் இந்த பெயர்கள் இருக்கிறது. அப்போது அதுலேயே அந்த ஒரே சங்கீதத்தில் 16 வசனத்தில் 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். முதல் வசனத்தில் உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட். அவருக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கார். உன்னதமான தேவன். புதிய ஏற்பாட்டில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அப்போது உன்னதமானவர் அவர், மோஸ்ட் ஹை காட். முதல் வசனத்தில் எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு எபிரேயத்தில். ரெண்டாவது சர்வ வல்லவர். அதே வசனத்தில் அந்த உன்னதமானவர் மோஸ்ட் ஹை காட் மட்டும் கிடையாது, அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அதில் ஆல்மைட்டி இங்கிலீஷில் கொடுத்துருந்தாலும் ஷடாய், எல் ஷடாய்ங்கிற பேர் தான் வந்திருக்கு. அது தாயை போன்ற தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர். சர்வ வல்லவர்னா அவர் வல்லவர் தான், ஆனால் எனக்கு தரமாட்டார் அப்படி இல்லை. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதனால அவர் நமக்கு சரியானதை சரியான நேரத்தில் தருகிறார். ஷடாய்ங்கிறது ஷட் அப்படிங்கிற வார்த்தை அந்த கழுகை குறிக்கிற வார்த்தை. அதில் ஒரு பெண் கழுகு எப்படி தன் குஞ்சுகளுக்கு மேலே பறந்து குஞ்சுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறதோ, அப்படி போல தேவன் ஒரு பறவையை போல பெரிய பறவையாய் இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ், அவருடைய நிழலில், நிழல், செட்டை, சிறகு, இந்த வார்த்தைகள் நிறைய வருது. 2-4-5 இடத்துல வருது சங்கீதம் 91. அப்போ அவருக்கு கீழே நாம் இருக்கிறோம். நீங்கள் யாரோ கவனிக்காத இடத்துல, யாருமே விசாரிக்காத இடத்துல இல்லை. நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீர்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள். அடுத்தது என் தேவன். நீர் நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன். அவர் என் தேவன். அவர் என் தேவன் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய தேவன் சொல்ல வேண்டியிருக்கு. அது மை லார்ட், LORD, கேபிட்டல் L, கேபிட்டல் O, கேபிட்டல் RD. அப்போது யாவே அந்த வார்த்தை, எகோவாங்கிற வார்த்தை தான் ஹீப்ரூவில் அந்த இடத்துல போட்டிருக்கு. என் தேவன் என்று சொல்லுவேன். அவரை சொல்ல வேண்டியிருக்கு, என் தேவன். அடுத்தது காட், கர்த்தருங்கிற வார்த்தை அதில் வருது. ஜிஓடி, கர்த்தர். எலோஹேங்கிற வார்த்தை வருது. கடைசி வசனத்தில் என் ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதுவும் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், மை சால்வேஷன், என் ரட்சிப்பு கேபிட்டலில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது பெயரை குறிக்கிறது. அது என் ரட்சிப்பு. அது எபிரேய பைபிளில் யெஷுவா. அப்போது தேவன் இயேசுவை காட்டுகிறார் நமக்கு. அவர் சட்டைகளில் வச்சு 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 உள்ளே நம்மளை ஒழிச்சு வச்சு தீங்கு அணுகாத ஒரு இடத்துல வச்சு இயேசுவை காட்டுகிறார். இயேசுவை நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த சட்டைக்குள்ளே நம்ம இருக்க முடியும் ஒழுங்காக, நம்முடைய மனது சரியாக இருக்க முடியும் இயேசுவை பார்க்க. அதனால் யெஷுவாவை காட்டுவேன் என்பது தான் அந்த சங்கீதம் 91 சொல்லியிருக்கு. இதே போல் நீங்கள் எல்லா சங்கீதங்களையும் பார்க்க முடியும். அவருடைய பெயர்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கையில் அப்படி தான் அவர் செயல்பட்டார். எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அப்படி தான் அவங்க வாழ்க்கையில் செயல்பட்டார். எனவே அப்படியும் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 91 ரொம்ப அழகான சங்கீதம். இந்த நாட்களில் நம்ம அதை தினமும் சொல்லணும். சொல்லி அவருடைய செட்டைகளின் கீழே சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் இருக்கிறோம் என்பதை பேசிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.